நம்ம பக்கத்து காட்டில் குபாட்டா வண்டி வந்துருந்துச்சுங்க. குபாட்டா வண்டி என்ன செட்டப்போட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு நான் பார்க்கும் பொழுது, பார்க்கறதுக்கு ரொட்டவேட்டரமா இருந்துச்சு. ஆனால் அது செஞ்ச வேலை என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கு குச்சிகள்லாம் அடிச்சு நொறுக்கி மண்ணுக்கு உரமாக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கேட்டேன், அது ரொட்டவேட்டருங்களா இல்லை வேறு எதுங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ தான் சொன்னாங்க, இது ரொட்டவேட்டர் இல்லைப்பா, இது பேர் மல்ச்சர் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தென்னந்தோப்பில் இருக்கிற பச்சை தென்னை மட்டை இல்லை நல்லா காஞ்ச தென்னை மட்டையை அடிச்சு நொறுக்கும், இல்லை பருத்தி மரம் அடிச்சு நொறுக்கும், இல்லைனா இது மாதிரி இருக்கிற மரவள்ளி கிழங்கு குச்சிகள் வயலில் கிடக்கிறதெல்லாம் அடிச்சு நொறுக்கி மண்ணுக்கு உரமாக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ரொட்டவேட்டர் மாதிரி தான். ரொட்டவேட்டரில் வந்து கத்தி வச்சுருப்பாங்க, இதில் வந்து சமட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னது சமட்டி அப்படின்னு சொல்லும்போது, இந்த சமட்டி வந்து கரன்னு சுற்றுதுங்க. முன்னாடி ஒரு ரோலர் வந்து குச்சை வச்சு அழுத்தும் பொழுது அந்த குச்சி வந்து நீட்டிட்டு போய் சமட்டி பக்கம் நிற்கிது. சமட்டி அடித்து உடச்சி குச்சை தூளாக்கி வெளியில் போடுது. அதுதான் மண்ணுக்கு உரமாகுதுங்க. ஸோ இது மூலிமா இந்த விவசாயிக்கு வந்து வயலில் வேலையும் மிச்சமாகுது, அதே சமயத்தில் செலவும் கம்மியாகுது அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவை பாருங்கள்.